Hi friends, welcome to Rogini SN channel. இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரு பர்சனோட டோட்டல் இன்கம் நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்ம 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல கண்டுபிடிப்போம். அதுல ஒன் ஆஃப் தி ஹெட் தான் நமக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கான சார்ஜிங் செக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா செக்ஷன் நம்பர் 22. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம டாக்ஸ் கண்டுபிடிக்கும் போது பேசிக்கா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆனுவல் வேல்யூ என்ன அப்படிங்கறது நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். அதுக்கு சர்டன் கிரைட்டீரியா எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது என்னங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுக்கான பேசிக் கண்டிஷன் அப்படி நம்ம பார்க்கும்போது பில்டிங்ஸ் ஆர் லேண்ட் appurtenant thereto of which the assessor is the owner. assessingறது இங்க யாருக்காக நம்ம டாக்ஸ் கண்டுபிடிக்க போறோமோ அந்த ப்ரீவியஸ் இயர்ல அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஓனரா இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் பேசிக் கண்டிஷன். இந்த பில்டிங் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குது, லேண்ட் appurtenantங்கிறதுல என்னென்ன இருக்குதுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு கீழே நம்ம டாக்ஸ் கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னது பேசிக்கா நம்ம மைண்ட்ல வரக்கூடியது வந்து ஒரு ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வீடுக்கு நம்ம வந்து வாடகை வாங்குறோம்ல இதுதான் வந்து நம்ம மைண்ட்ல வரும். ஆனா அது மட்டும் கிடையாது அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் also factory buildings, offices, shops, godowns and other commercial premises. இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பில்டிங்கும் நம்ம பில்டிங்கில் இருந்து நம்மளுக்கு வாடகை வருது அப்படின்னு சொன்னாலும் அதுவும் நம்மளுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு கீழே தான் வரணும். லேண்ட் appurtenant அப்படின்னு அவங்க கொடுத்ததுல வந்து கார்டன், கேரேஜ் எக்ஸெட்ரா அது கூடவே அந்த பில்டிங் கூடவே சேர்ந்து இருக்கக்கூடியது தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு கீழே கொண்டு வர முடியும். அதர்வைஸ் நம்மளுக்கு வேக்கண்ட் லேண்ட் ஏதாவது எம்டியாக ஏதாவது லேண்ட் இருக்குது அப்படின்னா அதை ஏதாவது யூசேஜுக்கு கொடுத்து அதிலிருந்து ஏதாவது இன்கம் நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு கீழே வரக்கூடாது. அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஆர் PGPP இன்கம் கீழே வரணும். இதுக்கு அடுத்தது இது இவ்வளோ வந்து நம்ம பார்த்தாச்சு. அப்படிதான் இதுக்கு அடுத்து என்னென்ன எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு போர்ஷனோ அந்த அசசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல யாருக்காக டாக்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அந்த அசசியுடைய ஓன் பிஸ்னஸ் வந்து அதில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கிடையாது, அது PGPP இன்கம். அதே மாதிரி பிஸ்னஸ் ஆஃப் லெட்டிங் அவுட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் PGPP இன்கம்க்கு கீழே நம்மளுக்கு வரும். வாடகைக்கு விட்டுறது தான் வந்து நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், அதுதான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் அது நம்மளுக்கு PGPP இன்கமாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் கேட்டகரி என்னென்னா ப்ராப்பர்ட்டி ஹெல்டர்ஸ் ஸ்டாக் இன் ட்ரேடு. ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம ஸ்டாக் இன் ட்ரேடாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதுக்கான ஆனுவல் வேல்யூவை வந்து நம்ம நில் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதை நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே கொண்டுட்டு வரலாம். அப்படி கொண்டுட்டு வந்து அதனுடைய ஆனுவல் வேல்யூ நில் போட்டுக்கலாம். அதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அத்தாரிட்டி கிட்ட இருந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்கினதுல இருந்து 2 இயர்ஸுக்கு நம்ம அதனுடைய ஆனுவல் வேல்யூ நில் போட்டுக்கலாம். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நாட் லெட் அவுட் டியூரிங் சச் பீரியட் செக்ஷன் 23 சப்செக்ஷன் 5 படி அந்த பீரியட்ல அந்த இது வந்து அந்த பில்டிங் வந்து நம்மளுக்கு வாடகைக்கு எதுக்கும் விட்டுருக்க கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்கான பேசிக் கண்டிஷன். 2 கண்டிஷன், ஒன்று என்னன்னா சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், இன்னொன்று வாடகைக்கு விட்டுருக்க கூடாது. அதே மாதிரி அது ஸ்டாக் இன் ட்ரேடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆனுவல் வேல்யூ நில் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் காம்போசிட் ரெண்ட். பில்டிங் கூடவே சேர்த்து வேறு ஏதாவது கூட சேர்த்து நம்ம சர்வீசஸ்க்கோ இல்லை ஏதாவது அசட்டுக்கோ நம்ம வந்து ரெண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அது காம்போசிட் ரெண்டாக கருதப்படுகிறது. ரெண்ட் ரிசீவ்டு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பில்டிங் ஆஸ் வெல் அஸ் அதர் அசட்ஸ் லைக் ஃபர்னிச்சர், பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஃபர்னிச்சர் மட்டும் இல்லை அதர் சர்வீசஸும் நம்மளுக்கு இன்க்ளூடட் ஃபார் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இன் பில்டிங், லிஃப்ட், செக்யூரிட்டி, பவர் பேக்கப். இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா சர்வீசஸோ ஃபர்னிச்சரோ பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அது வந்து நம்மளுக்கு காம்போசிட் ரெண்டாக பார்க்கப்படுகிறது. இதுக்கான டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டியிலிருந்து கிடைக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். அதே மாதிரி இந்த சர்வீசஸோ இல்லை அந்த ஃபர்னிச்சரோ அதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது PGPP ஆர் அதர் சோர்சஸ் இன்கம். இதை நம்ம எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்செப்பரபிள் ஆர் செப்பரபிள் அப்படின்னு வந்து இவங்க பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா இன்செப்பரபிள் கேட்டகரியில் எது வருதுன்னா அதர் பார்ட்டி டஸ் நாட் அக்செப்ட். அதாவது இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் கட்டி வாடகைக்கு விடுறோம் அப்படின்னா அது கூடவே அந்த ஃபர்னிச்சரும் சேர்த்து கொடுக்குறோம். அந்த அதர் பார்ட்டி இருக்காங்களா வாடகைக்கு வாங்கக்கூடிய அந்த டெனண்ட் வந்து இந்த ஃபர்னிச்சர் இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அட் த சேம் டைம் நம்ம ஒரு கமர்ஷியல் ப்ரிமிசஸ் கட்டி வாடகைக்கு விடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த லிஃப்ட்டோ இல்லைனா வந்து பவர் பேக்கப்போ செக்யூரிட்டியோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களால் அந்த பில்டிங்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதர் பார்ட்டி டஸ் நாட் அக்செப்ட். இங்கே எது செப்பரபிள் எது இன்செப்பரபிள் அப்படிங்கிறதுல வித்தியாசம் வந்து நம்மளுக்கு இருக்குது. அமௌண்ட்டை பற்றி அவங்க இங்கே சொல்லலை. அந்த அதர் பார்ட்டி இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் அது இன்செப்பரபிளா செப்பரபிளான்னு வந்து இவங்க பிரிக்கிறாங்க. ஈவன் இஃப் சம் ரிசீவபிள் ஃபார் தி 2 லெட்டிங்ஸ் இஸ் ஃபிக்ஸட் செப்பரேட்லி. அதுக்கான அமௌண்ட் நம்ம பார்த்தோம்னா
இப்போ இந்த ஃபர்னிச்சருக்கான அமௌண்ட்டும் அந்த பில்டிங்கான அமௌண்ட்டும் தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணி செப்பரேட்டாக தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இங்கே இவங்க வந்து அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணலை. அந்த டெனண்ட் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்காங்க. அந்த டெனண்ட் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்செப்பரபிள், அது நம்மளுக்கு மொத்தமாக பிஜிபிபி இன்கமில் தான் வரும். ஒருவேளை இது செப்பரபிளாக இருக்குது, அதாவது அதர் பார்ட்டி அக்செப்ட், எங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம ஃபர்னிச்சரும் பில்டிங்கும் சேர்த்தே தான் கொடுக்குறோம். எடுத்துக்கிட்ட நம்ம வந்து நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த டைமிங்கில் நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு மாதிரிலாம் ஏதாவது எல்லாமே டீட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமும், அந்த அதர் அசட்டோ இல்லை சர்வீசஸோ ஏதாவது நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அது பிஜிபிபி ஆர் அதர் சோர்சஸில் நம்மளுக்கு வரும். இங்கே என்ன இருக்குன்னா, ஈவன் இஃப் ஏ காம்போசிட் ரெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அதாவது இங்கே நம்ம பார்த்தோம்ல அந்த 2 லெட்டிங்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து ஃபிக்ஸடாக செப்பரேட் பண்ணி பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த ஃபர்னிச்சருக்கும் பில்டிங்க்கும் சேர்த்தே ஒரே அமௌண்ட் தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து அது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமில் தனியாகவும் பிஜிபிபி இன்கம்ல இல்லை அதர் சோர்சஸில் தனியாகவும் நம்மளால் பிரித்து போட முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சிட்டுவேட்டட் அவுட் சைடு இந்தியா. நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், அவுட் சைடு இந்தியாவில் வேறு ஏதாவது கண்ட்ரியில் வந்து நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டைமிங்கில் நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸை வச்சு தான் பிரிச்சிருக்காங்க. இன்கேஸ் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரிலி ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டாக்ஸபிள் வெதர் brought into இந்தியா ஆர் நாட். இந்தியாவுக்கு கொண்டு வந்தாலும் சரி கொண்டு வரலனாலும் சரி அது இந்தியாவில் தான் டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நான் ரெசிடென்டாகவோ இல்லை ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க 2 பேருக்குமே டாக்ஸபிள். எப்போனா ஒன்லி இஃப் இட் இஸ் ரிசீவ்ட் இன் இந்தியா, இந்தியாவில் ரிசீவ் பண்ணால் மட்டும்தான் இங்கே டாக்ஸபிள் அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கக்கூடியது தான். இதில் வந்து 7 டைப் வந்து இருக்குது. இந்த மாதிரி 7 டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ தான். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு டேக்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னா ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டிக்கு வந்து முனிசிபல் டேக்ஸ் அதாவது பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம மைனஸ் பண்ணி அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் நெட் ஆனுவல் வேல்யூ அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒவ்வொரு சிச்சுவேஷனாக வந்து நம்ம பார்க்கலாம். வேர் தி ப்ராப்பர்ட்டி இஸ் லெட் அவுட் த்ரூ தி ப்ரீவியஸ் இயர். லெட் அவுட்னா நம்மளுக்கு வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 23 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ ஆர் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் கீழே என்னன்னா நம்ம எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கான கண்டிஷன் பார்க்கலாம். ஹையர் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அண்ட் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் டியூரிங் தி இயர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ரெண்ட் வந்து வாங்கியிருக்கோம் இல்லை வாங்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது. எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு கண்டிஷன் வந்து இருக்குது. எக்ஸ்பெக்டட் ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹையர் ஆஃப் ஃபேர் ரெண்ட் ஆர் முனிசிபல் வேல்யூ விச் எவர் இஸ் ஃபேர் வேல்யூ ஆர் முனிசிபல் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர் பட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அதாவது இந்த வேல்யூ இந்த ஃபேர் வேல்யூக்கு முனிசிபல் வேல்யூவில் நம்ம ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். ரெண்டில் எது ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிடைச்ச அந்த வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் விச் எவர் இஸ் லோயர் இதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ரெண்ட் இடத்துல வந்து நம்ம போடணும். அப்படி போட்டு ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் விச் எவர் இஸ் ஹையர் தான் நம்மளுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இதில் இந்த முனிசிபல் வேல்யூ நம்ம பார்த்தோன்னா அது முனிசிபல் அத்தாரிட்டி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடியது. ஃபேர் ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதே சேம் ப்ராப்பர்ட்டி இந்த சேம் லொக்காலிட்டியில் என்ன ரேட்டுக்கு இருக்குதோ அதாவது இந்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடியது தான் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அப்படிங்கிறது. இது ரிலேட்டடாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். டிட்டர்மினேஷன் ஆஃப் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. முனிசிபல் வேல்யூ 55,000, ஃபேர் ரெண்ட் 60,000, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 75,000, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் 72,000. ஃபஸ்ட்டே நான் அதில் ஆன்சர் எழுதிட்டேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நான் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஆனால் அதில் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் அகைன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆன்சர் வந்து இதில் நான் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கான ஆன்சர் பார்க்கலாம். அந்த கண்டிஷன் பார்த்தோம்னா ஃபேர் வேல்யூ ஒரு முனிசிபல் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபேர் ரெண்ட் தான் வந்து நம்மளுக்கு ஹையராக இருக்குது. இந்த வேல்யூ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் விச் எவர் இஸ் லோயர் இதுதான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அப்படிங்கிறது. அப்போது இந்த 60,000 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ரெண்ட். இந்த வேல்யூ ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் விச் எவர் இஸ் ஹையர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 72,000 தான் நமக்கு ஹையராக இருக்குது. ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து இந்த சிச்சுவேஷனில் நம்மளுக்கு 72,000.
செகண்ட் சிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம்னா வேர் தி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி இஸ் வேக்கன்ட் ஃபார் பார்ட் ஆஃப் தி இயர் செக்ஷன் 23 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி. அதாவது பார்ட் ஆஃப் தி இயருக்கு தான் வந்து பார்ட் ஆஃப் தி இயருக்கு தான் வாடகை வாங்கியிருக்கோம், பார்ட் ஆஃப் தி இயருக்கு நம்ம வாடகை வாங்கலை, அதாவது வேக்கண்டாக எம்டியாகவே நம்மளுக்கு வந்து இருக்குது, யாருமே அந்த இடத்துல வந்து குடியிருக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது இப்போ மேலே சொன்ன மாதிரி கண்டிஷனோட எக்ஸ்பெக்டட் ரெண்டெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சி அந்த கடைசி சிச்சுவேஷன் இருக்குல்ல எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஆர் ஆக்சுவல் ரெண்ட், ஒருவேளை ஆக்சுவல் ரெண்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து எதனால கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அந்த ஆக்சுவலாக நம்ம வாங்கின அந்த ரெண்ட் வந்து இந்த வேக்கன்சி இருக்கலாம் அதனால தான் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நம்ம வேக்கண்டாக இல்லாமல் நம்மளுக்கு ஃபுல் ப்ரீவியஸ் இயர்லேயும் வந்து ஆள் வந்து வாடகைக்கு இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சுவல் ரெண்ட்டை தான் நம்ம வந்து ஹையராக எடுத்து கிராஸ் ஆனுவல் வேல்யூவாக எடுத்துகிட்டு போகிறது. அதே பாயிண்ட் தான் இங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சிச்சுவேஷனில் நம்ம ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். அந்த ரெண்ட் வந்து வேக்கன்சினால தான் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த உண்மையாக நம்ம ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ வாங்கியிருக்கோமோ அதையே கிராஸ் ஆனுவல் வேல்யூவாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை வேற ஏதோ காரணத்தினால நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் ரெண்ட் வந்து கம்மியாக இருக்குது, ஃபுல் ப்ரீவியஸ் இயர்லேயும் வாடகைக்கு இருந்திருந்தாலும் நம்மளுக்கு ஆக்சுவல் ரெண்ட் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டை விட கம்மியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டை வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூவாக எடுத்துக்கலாம். தேர்ட் சிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம்னா இன் கேஸ் ஆஃப் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி ஆர் அன்ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 23 சப்செக்ஷன் 2. செல்ஃப் ஆக்குபைடுனா நாமளே அந்த வீட்டில் குறி இருக்கிறது, அன்ஆக்குபைடு அப்படிங்கிறதுக்கு அவங்க டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி தான், நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் காரணத்துக்காக நம்ம வேற ஏதோ ஒரு சிட்டியில் போய் வசிச்சுட்டு இருக்கோம், அந்த சிட்டிலையும் நமக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியில் வசிக்கக்கூடாது, வேற ஏதோ ரெண்டலுக்கு வந்து நம்ம வசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அன்ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கான ஆனுவல் வேல்யூ வந்து நம்மளுக்கு நில், செல்ஃப் ஆக்குபைடாக இருந்தாலும் சரி அன்ஆக்குபைடாக இருந்தாலும் சரி ஆனுவல் வேல்யூ வந்து நம்மளுக்கு நில் போட்டுக்கலாம். எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 ப்ராப்பர்ட்டி வரைக்கும் நம்மளால நில் வேல்யூ போட்டுக்க முடியும். அதாவது ஒருத்தருக்கு வந்து 2 வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 2 வீடு செல்ஃப் ஆக்குபைடாவோ இல்லை அன்ஆக்குபைடாவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அதுக்கான ஆனுவல் வேல்யூ வந்து நம்ம நில் போட்டுக்கலாம். ஆனுவல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நில் அப் டு 2 செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் அன்ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கான முனிசிபல் டாக்ஸ் எதுவுமே நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. ஃபோர்த் சிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம்னா வேர் ஏ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் லெட் அவுட் ஃபார் பார்ட் ஆஃப் தி இயர் அண்ட் செல்ஃப் ஆக்குபைடு ஃபார் பார்ட் ஆஃப் தி இயர் செக்ஷன் 23 சப்செக்ஷன் 3. இது எப்படி அப்படின்னு சொன்னால் பாதி மாதத்துக்கு வந்து அந்த அந்த ப்ரீவியஸ் இயரில் பாதி மாதத்துக்கு வந்து வாடகைக்கு விட்டுருக்கோம், கொஞ்சம் மாதத்துக்கு வந்து நம்மளே போய் அந்த இடத்துல செல்ஃப் ஆக்குபைடாக இருக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல சிங்கிள் யூனிட் ஆஃப் ஏ ப்ராப்பர்ட்டியாகவே அதை நம்ம கன்சிடர் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஃபார் தி ஹோல் இயர் ஷால் பி டேக்கன் இன் டு ஜிஏபிக்கு வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். கேல்குலேஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6 மந்த்துக்கு வந்து லெட் அவுட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். லெட் அவுட்டாக இருக்குது 6 மந்த்துக்கு வந்து செல்ஃப் ஆக்குபைடாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிக்கும்ல, இந்த வேல்யூ வந்து ஹோல் இயருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பாதி மாதத்துக்காக நம்ம பிரிக்க தேவை கிடையாது, ஃபுல் இயருக்கும் 12 மந்த்ஸுக்கு என்ன இருக்குதோ அதையே வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் கம்பேரிசனில் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டுக்கும் ஆக்சுவல் ரெண்ட்டுக்கும் நம்ம கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா அந்த கம்பேரிசனில் வரும்போது அந்த ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ மந்த்துக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் கம்பேர்டு வித் ஆக்சுவல் ரெண்ட் ஃபார் தி லெட் அவுட் பீரியட். அது வந்து ஆக்சுவலாக என்ன லெட் அவுட் பீரியடோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் எவர் இஸ் ஹையரோ அது வந்து நம்மளுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இதுக்கான முனிசிபல் டேக்ஸ் ஏதாவது ஆக்சுவலாக அந்த அசஸி பே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம ஹோல் இயருக்கே வந்து எடுத்துக்கலாம். அடுத்த சிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் டீம்டு டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க செக்ஷன் 23 சப்செக்ஷன் 4. இது எந்த கேஸில் நம்மளுக்கு அரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அசஸி ஓன்ஸ் மோர் தென் 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் செல்ஃப் ஆக்குபைட் ஆர் அன்ஆக்குபைட் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை, அதுதான் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 3 வீடு வச்சுருக்காங்க, 2 வீட்டுக்கு மேற்பட்டு எத்தனை வீடு அவங்க வச்சுருந்தாலும் நம்ம அப் டு 2 ஹவுசஸ்க்கு தான் வந்து செல்ஃப் ஆக்குபைட் ஆர் அன்ஆக்குபைடாக கன்சிடர் பண்ணி அதுக்கு வந்து நில் வேல்யூ நம்மளால் போட்டுக்க முடியும். 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் அல்லது 2க்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஹவுசஸ் எல்லாமே வந்து நம்ம டீம்டு டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக தான் எடுத்துக்க முடியும். இன்கேஸ் செல்ஃப் ஆக்குபைடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும், வாடகைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஓகே பிரச்சனை இல்லை, அது நம்மளுக்கு லெட் அவுட்டில் வந்துடும். நாமளே தான் 3 ஹவுஸில் இருக்கோம் இல்லை 4 ஹவுஸ்லையும் சேர்த்து நம்மளுடைய சொந்தக்காரங்க தான், நம்மளுக்காக தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வாடகைக்குள்ள நம்ம எதுக்குமே விடலை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அது வந்து டீம்டு டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. ஆஃப்டர் அந்த 2 ஹவுசஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த மீதி இருக்கக்கூடிய எல்லா ஹவுசஸுமே நம்மளுக்கு டீம்டு டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. அதுக்கான ஆனுவல் வேல்யூவில் நம்ம வந்து நில் போட முடியாது.
அதர் செல்ஃப் ஆக்குபைடு ஆர் அன்ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு டீம்டு டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஆப்ஷன் வந்து அந்த அசஸிக்கு ஏற்ற பெனிஃபிட் படி நம்ம வந்து இயர் டு இயர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த டீம்டு டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்ட் தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூவாக இருக்கும். இங்கே ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிளுக்கு வேலையே கிடையாது. அதை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்ல. கம்பேரிசன் அப்படிங்கிறது நம்மளுக்கு எது கூடயும் இருக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த எக்ஸ்பெக்டட் ரெண்ட் நம்மளுக்கு கண்டுபிடிச்சா மட்டும் போதுமானது. அடுத்தது முனிசிபல் டேக்ஸ் ஏதாவது இந்த டீம்டு டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு ஆக்சுவலாக பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக செல்ஃப் ஆக்குபைடு அன் ஆக்குபைடுக்கு நம்ம கிளைம் பண்ண மாட்டோம், கிளைம் பண்ண முடியாது. பட் டீம்டு டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் 6th கேஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன் கேஸ் ஆஃப் ஏ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் ஸ்டாக் இன் ட்ரேட் செக்ஷன் 23 சப்செக்ஷன் 5. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்படிதான் அந்த கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ்க்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறமா 2 இயர்ஸ்க்கு நம்ம வந்து செல்ஃப் ஆக்குபைடாக கன்சிடர் பண்ணி அதுக்கான நில் வேல்யூ வந்து நம்ம போட்டுக்கலாம். ப்ளஸ் அதில் வந்து எந்த விதமான லெட் அவுட்டும் அந்த பீரியடில் வந்து நம்மளுக்கு நடந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறமா இதனுடைய சிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம்னா, இதே மாதிரி வாடகைக்கு எதுவுமே விடாமல் ஸ்டாக் இன் ட்ரேட் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டை வந்து நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூவாக எடுத்து சம் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபைனல் சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இன் கேஸ் ஆஃப் ஏ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எ போர்ஷன் லெட் அவுட் அண்ட் எ போர்ஷன் செல்ஃப் ஆக்குபைடு. இது எப்படின்னா, ஒரு போர்ஷனுக்கு அந்த ஃபுல்லாக வந்து ஒரு பில்டிங் தான், ஆனால் அதை வந்து பாதியை வந்து வாடகைக்கும் பாதியில் வந்து செல்ஃப் ஆக்குபைடாகவும் இவங்களே வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம சிங்கிள் ப்ராப்பர்ட்டியாக, அதாவது சிங்கிள் யூனிட்டாக ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை 2 ப்ராப்பர்ட்டியாகவே நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். நோ நீட் டு ட்ரீட் தி ஹோல் ப்ராப்பர்ட்டி அஸ் ஏ சிங்கிள் யூனிட். பட் முனிசிபல் டேக்ஸ் அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு திருப்பு தான் வந்து நம்ம பே பண்ணியிருந்திருப்போம். ஒரு ஹவுஸ் அப்படி அந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து பே பண்ணியிருந்திருப்போம். அதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். லெட் அவுட் போர்ஷனுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? லெட் அவுட் கேட்டகரியில் போட்டோம், செல்ஃப் ஆக்குபைடுக்கு செல்ஃப் ஆக்குபைடு கேட்டகரியில் போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இந்த கட்டியிருக்கக்கூடிய அந்த முனிசிபல் டேக்ஸை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த போர்ஷன் எந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஃபேர் வேல்யூ, முனிசிபல் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அப்படிதானே? அதை வந்து அந்த பில்டிங் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து லெட் அவுட்டுக்காக கொடுத்துருக்காங்களோ, இப்போ 1/3 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த 1/3 அளவுக்கு மட்டும் நம்ம இந்த ஹோல் இயரில் இருந்து அமௌண்ட்டை வந்து ரீசனபிள் பேசிஸில் பிரித்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸையும் எடுத்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, நோஷனல் இன்கம் இன்ஸ்டெட் ஆஃப் ரியல் இன்கம். அதாவது நம்ம சில சிச்சுவேஷனில் உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து இன்கம் வந்திருக்காது, ஆனால் அந்த சிச்சுவேஷன்லையும் நம்ம வந்து டேக்ஸ் வந்து கட்டியிருப்போம். அதை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ரியல் இன்கம்க்கு பதிலாக ஒரு நோஷனல் இன்கம் போட்டு வந்து நம்ம கட்டியிருப்போம். அது என்னென்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். அசஸி ஓன்ஸ் மோர் தென் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ். 2க்கு மேற்பட்ட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கும் பட்சத்தில் அந்த 3ஆவதாக இருக்கக்கூடிய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு இல்லை 2க்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய அத்தனை ஹவுஸ் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் நம்ம எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டை வந்து போட்டு கிராஸ் ஆனுவல் வேல்யூ டீம்டு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியை நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து போடுறோம். உண்மையிலேயே அந்த இடத்துல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரெண்ட் அப்படிங்கிறது ரிசீவ் ஆகவே இல்லை. பட் அந்த இடத்துலையும் நம்ம வந்து அதுக்காக டேக்ஸ் வந்து கட்டுறோம். ஸோ இது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ரியல் இன்கம். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி த்ரூ அவுட் தி ப்ரீவியஸ் இயர். எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வந்து நம்ம கடைசி சிச்சுவேஷனில் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டுக்கும் ஆக்சுவல் ரெண்ட்டுக்கும் வந்து எது ஹையரோ அதை வந்து பார்ப்போம். அப்படிதான் உண்மையிலே எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அதிகமாக இருந்துட்டு அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் நம்ம நோஷனல் இன்கம்க்கு தான் நம்ம வந்து டேக்ஸ் கட்டியிருக்கோம். நம்மளுக்கு வராத ஒரு இன்கம்க்கு நம்ம டேக்ஸ் கட்டியிருக்கோம். அடுத்த சிச்சுவேஷன், லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி வேக்கன்ட் ஃபார் பார்ட் ஆஃப் தி இயர். இது நம்ம செகண்ட் சிச்சுவேஷனில் பார்த்தோம். அந்த 2 சிச்சுவேஷன் வந்து பிரியுதுல, நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே வேக்கண்ட்னால தான் அந்த ஆக்சுவல் ரெண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்சுவல் ரெண்ட்டையே வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஒருவேளை வேக்கண்ட்னால இல்லை வேற ஏதோ ஒரு ரீசன்னால ஆக்சுவல் ரெண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டை தான் வந்து நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூவாக எடுத்துக்கிறோம். இப்படி எடுக்கும் பட்சத்திலும் நம்மளுக்கு அந்த இடத்துல இன்கம் வந்து ரிசீவ் ஆகலாம். இஃப் நாட் ஓவிங் டு வேக்கன்சி, அதான் வேக்கன்சினால இல்லாமல் அதர் ரீசனால இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டை நம்ம ஜிஏவே எடுத்துக்கிறோம். அடுத்தது ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து அதுவும் வந்து லெட் அவுட்டுக்கு எதுவுமே விடலை, இவங்க தான் வந்து ஸ்டாக் இன் ட்ரேட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஜிஏவியாக வரும்போது நம்ம நோஷனல் இன்கம்க்கு தான் டேக்ஸ் கட்டுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் அன்ரியலைஸ்டு ரெண்ட். அன்ரியலைஸ்டு ரெண்ட் அப்படின்னா இப்போ வந்து நம்ம கடைசியில் வந்து ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு ஆர் ரிசீவ்டில் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ 12 மாதம் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு ரெண்ட்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இப்போ 11 மந்த் தான் கிடச்சிருக்கு, இல்லை 10 மந்த் தான் கிடச்சிருக்கு, ஆனால் வந்து அவன் ஃபுல் இயருக்கு இருந்திருக்கான். 2 மாதத்துக்கான ரெண்ட் வந்து அவன் எனக்கு தரவே மாட்டான், அவன்கிட்ட இருந்து எனக்கு வரவே செய்யாது, அவன் அந்த டெனன்ட் மேலே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ரிசீவபிளில் வந்து அதை தூக்கி போட முடியாது, நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம போட முடியாது.
ஆனால் அவங்க வந்து அன்ரியலைஸ்டு ரெண்டாக ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா எல்லாத்தையுமே வாய் பேச்சில் வந்து நம்ம இது பண்ணிட முடியாது. அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம உண்மையிலேயே எடுத்திருந்திருக்கணும். அவங்ககிட்ட இருந்து ரெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான லீகல் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம உண்மையிலேயே எடுத்திருக்கும் பட்சத்தில் தான் அதை வந்து அன்ரியலைஸ்டு ரெண்டாக ட்ரீட் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி வந்து நம்மளுக்கு சம்மதிப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூல் 4 சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் தி டெனன்சி இஸ் போனஃபைட், அதாவது அந்த லீகலாக அந்த வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்களா அந்த மாதிரிலாம் போட்டு ப்ராப்பராக ஃபஸ்ட்டு இருந்திருக்கணும். டிஃபால்ட்டிங் டெனன்ட் ஹேஸ் வெக்கேட்டட் ஆர் ஸ்டெப்ஸ் டேக்கன், அவர் ஆக்சுவலாக வந்து அதிலிருந்து வெக்கேட் ஆகிருக்கணும், இல்லை அவர் வெக்கேட் பண்ணுறதுக்கு தேவையான அத்தனை ஸ்டெப்ஸும் வந்து நம்ம எடுத்திருந்திருக்கணும். டிஃபால்ட்டிங் டெனன்ட் நாட் இன் ஆக்குபேஷன் ஆஃப் எனி அதர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி அசசி, அந்த அசசியினுடைய வேற ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் போய் அவர் இருக்கக்கூடாது. அடுத்தது டேக்கன் ஆல் ரீசனபிள் ஸ்டெப்ஸ் டு இன்ஸ்டிடியூட் லீகல் ப்ரொசீடிங்ஸ் ரெக்கவரி ஆஃப் தி அன்பெய்டு ரெண்ட், அந்த அன்பெய்டு ரெண்ட் அவர் தராமல் போன அந்த ரெண்ட்டை வாங்குறதுக்கான எல்லா லீகல் ப்ரொசீடிங்ஸும் நம்ம எடுத்திருந்திருக்கணும். அல்லது satisfies the assessing officer, legal would be useless, லீகலாக போகிறது இந்த ஆள்கிட்ட யூஸ்லெஸ் ஆன ஒரு வேலை அப்படின்னு அசஸிங் ஆஃபீஸரை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு போதுமானது. அந்த சிச்சுவேஷனில் ரூல் 4 வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த 2 மாதத்துக்கான ரெண்டை வந்து அன்ரியலைஸ்டு ரெண்டாக நம்ம ட்ரீட் பண்ணி ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிளை நம்ம வந்து கழிச்சிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம 12 மந்த்துக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம கழிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அதாவது முனிசிபல் டேக்ஸ். ஒரே வீடியோவில் எல்லாமே வந்து புரிய வைக்க முடியாது, சொல்லித்தர முடியாது அப்படிங்கிறதுனால நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடியதை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த முனிசிபல் டேக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இது வந்து நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து பண்ணக்கூடிய டிடக்ஷன் அப்படின்னு பார்த்துருந்தோம். அந்த அசசி தான் வந்து பே பண்ணியிருந்திருக்கணும், அந்த ஓனர் தான் பே பண்ணியிருந்திருக்கணும். ஆக்சுவலி பெய்டு டியூரிங் தி இயர், அதாவது இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அரைஸ் ஆயிருக்கு, டியூ வந்து அரைஸ் ஆயிருக்கு, முனிசிபல் டேக்ஸ் கட்ட வேண்டிய லயபிலிட்டி அரைஸ் ஆயிருக்கு. அப்படினால நம்ம வந்து அந்த டிடக்ஷனை வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. உண்மையிலேயே கட்டியிருக்கும் பட்சத்தில் தான் நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஒரு வருஷம் வந்து அவங்க கட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த வருஷம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அரியரை வந்து பே பண்ணியிருப்போம். அப்படி தான் ப்ரீவியஸ் இயருக்கும் சேர்த்து அந்த அடுத்த வருஷம் வந்து நம்ம பே பண்ணியிருப்போம். அப்படி பே பண்ணும்போது எத்தனை வருஷத்துக்கான அந்த முனிசிபல் டேக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம பே பண்ணியிருக்கோமோ அவ்வளோ அமௌண்ட்டையுமே எடுத்துக்கலாம். 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ நம்ம பே பண்ணாமல் விட்டு கடைசி அரியர் வந்து சேர்த்து பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் அந்த மொத்தத்தையுமே நம்ம வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அந்த வருஷம் பே பண்ணியிருக்கும் பட்சத்தில் ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த லோக்கல் அத்தாரிட்டியில் எவ்வளோ டிசைட் பண்ணியிருக்காங்க, அந்த கண்ட்ரியில் எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம அதை மைனஸ் பண்ணி தான் இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு யாருக்கெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா செல்ஃப் ஆக்குபைடு அன்ஆக்குபைடு அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் விச் நில் ஆனுவல் வேல்யூ, யாருக்கெல்லாம் ஆனுவல் வேல்யூ நில் போட்டிருக்கோமோ அவங்க எல்லாத்துக்குமே முனிசிபல் டேக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் செல்ஃப் ஆக்குபைடு அண்ட் அன்ஆக்குபைடு நம்மளுக்கு தெரியும். இன்னொருத்தவங்க யார் வருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்டாக் இன் ட்ரேடில் அப் டு 2 இயர்ஸ்க்கு வரைக்கும் நம்ம நில் வேல்யூ போட்டுக்குவோம்ல, அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம முனிசிபல் டேக்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக பார்த்தோன்னா ஆனுவல் வேல்யூ யாருக்கு நில்லாக இருக்குதோ அவங்களால முனிசிபல் டேக்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியாது. அவ்வளோதாங்க, இதோட இந்த டாப்பிக்கில் இந்த வீடியோவில் வந்து இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடியது நான் கிரியேட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.